ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐயனார் துணையில் வானதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வயிற்றில் பாஞ்சனோட குழந்தை வளருது அப்படின்னு சொல்ல, நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்ல, வா நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம வானதியோட அண்ணன் ஃப்ரெண்டு ஏன்டா இதெல்லாம் சொல்லவே இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நீத்திராப்புல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐயனார் கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு அருள் நம்ம நிலாவை கூப்பிட்றாப்புல, உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது, அது நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் பூசிடுறாப்புல. அதுக்கடுத்து நம்ம சேரனை கூப்பிட, சேரனை நீ கல்யாணத்துக்காக தானே இங்கே வந்திருக்க, பரவாயில்ல, உனக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும், நீ வருஷம் வருஷம் எனக்கு என் கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டுறாப்புல. சரின்ட்டு எல்லோரும் சாமியை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் ரொம்ப வலிக்குதாங்க, கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா எங்கேயா வாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. பார்த்தா ஊரை சுற்றி பார்க்கலான்ட்டு சைக்கிளில் ஏறுறாங்க. இதை பலவனும் நம்ம பாண்டியனும் பார்த்துருக்காங்க. ரெண்டு பேருமே காற்று வாக்கில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, எப்பா தம்பி பின்னாடி உட்கார வச்சு கூட்டு வந்திருக்கேன், நீ முன்னால் வச்சு கூட்டு வைப்பான் அப்படின்னு சொல்ல, நம்ம சோழனுக்கு சூப்பராக போச்சு. சரின்ட்டு ரெண்டு பேருமே நம்ம சோழன் முன்னால் நீளாக உட்காந்து சைக்கிளில் போய் சுற்றி ரவுண்டு வர்றாங்க. அப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே. இதில் சோழனுக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு வழியாக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வானதியை ஆட்டோவில் கூட்டு வராங்க, அவங்க அம்மா திட்டிகிட்டே கூட்டு வராங்க. இந்த பக்கம் வீட்டில் அதாவது நம்ம சேரன் சோழன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம சந்தா மட்டும் நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, அக்கறையோட பார்த்தீங்களா நீங்களாம் கேட்காத அவள் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் வீட்டை காட்டுறாங்க, வானதி வீட்டை. அங்கே அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க, இப்படி போய் குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட முடியுது. பார்க்கலாம் ஒரு எபிசோட்.